ஹாய்ப்பா, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிக்கன் கிரேவி பண்ணோம். அது எப்படி பண்ணோன்னு சொல்கிறேன். எங்கள் வீட்டு ஸ்டைலில் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான பொருள்லாம் வறுத்துக்கலாம். வரமிளகா, கடலப்பருப்பு, மிளகு, ஜீரகம், பட்டை, கிராம்பு, தேங்காய், மல்லி எல்லாத்தையும் வறுத்துக்கணும்ப்பா. வறுத்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு, உப்பு போட்டு வதக்குனா தக்காளி பழம் கொஞ்சம் நல்லா வதங்குன்னு சொல்லிவிட்டு உப்பு போட்டு வதக்கிங்க. அதுக்கப்புறமா சிக்கனை போட்டு நல்லா வதக்குனிங்கன்னா அதிலே தண்ணி விடும். கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா பேஸ்ட்டும் எல்லாத்தையும் கலந்து கொதிக்க விடணும்ப்பா கொஞ்சம் நேரம். கொதித்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம கருவேப்பிலை, மல்லித்தழை, கொத்தமல்லி எல்லாத்தையும் தூவி விட்டு இறக்கிக்கணும். வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது எங்கள் வீட்டு ஸ்டைலு சிக்கன் கிரேவி.